வெரி குட் ஈவினிங். ஆடிபிளா இருக்குங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2-3 டெமோ ஆஃப் யூபிஎஸ்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம we are going to do the TNPSC டெமோ. ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ குரூப் 2 எழுதியிருப்பீங்க. குரூப் 2 எத்தனை பேர் குரூப் 2 எழுதினீங்க? ஹாய் மோனிஷா, குட் ஈவினிங்மா. குரூப் 2 கொடுத்தீங்க. ஓகே. இப்போ நம்மளோட ரீசன்ட் குரூப் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமான வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா தான் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. எஸ் ஆர் நாட்? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா G1 G2 G4க்கெல்லாம் ஒரு 3 மாசம் அல்லது 4 மாசம் ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரிப்பேர் பண்ணாலே கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? பட் நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. ஓகே. பட் இப்ப எப்படின்னா நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பத்தாதுன்றதுக்கு இது எவிடன்ஸ். அப்ப இனி நம்ம டிஎன்பிஎஸ்சிய குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1லயே நம்ம அடி வாங்கியிருப்போம். எப்பவுமே குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா 350 to 140 தாண்டாது கட் ஆஃப். ஆனா இந்த வாட்டி குரூப் 1 கட் ஆஃப் ஞாபகம் இருக்கு இல்லையா? மோர் தேன் தட் வந்துச்சு. சிலருக்கு வந்தது, சிலருக்கு வரலன்னாங்க. ஸோ இட் மீன்ஸ் நம்ம இதுக்கப்புறம் சேஃப் ஜோனுக்கு விளையாட ஆரம்பிக்கணும். நம்ம சேஃப் ஜோனை தான் திங்க் பண்ணணும். அப்ப அந்த சேஃப் ஜோன் நம்ம திங்க் பண்ணணும்னா நம்மளோட எஃபர்ட்டும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சியையும் சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா. புரியுதுங்களா? அப்ப இது வரைக்கும் 3 மாசம் 4 மாசம் படிச்சு பாஸ் பண்ணதெல்லாம் இனி வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் சரி, இப்ப உங்கள சில வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேம் ஹவு டு ப்ரிப்பேர், ஆக்சுவலி டிஎன்பிஎஸ்சிக்கு நான் புதுசு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஐ ரிமெம்பர். ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி அண்ட் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. ஓகே, ஒரே நிமிஷம்ங்க, சின்ன கால் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்ப அவங்களுக்கும் சரி அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஓகே, தெரியாத ஆட்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்குற இன்ட்ரோடக்ஷனை கவனிச்சுக்கோங்க. நம்ம எப்படி கொண்டு போவோம் இந்த பேட்ச் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி பிரிலிமினரி டாபிக்ஸை நம்ம டீகோட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி பிரிலிமினரி பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் 1க்கு நடக்கும், குரூப் 2க்கு நடக்கும், 2A நடக்கும் அண்ட் குரூப் 4க்குமே பிரிலிமினரின்னு ஒரு எக்ஸாம் உண்டு. அப்ப இந்த பிரிலிமினரியில என்ன கேட்பாங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அண்ட் லாங்குவேஜ் பேப்பர். இப்ப இந்த லாங்குவேஜ் பேப்பர்ன்றது குரூப் 1க்கு உண்டான்னு கேட்டா கிடையாது. அப்ப இது ரெண்டு மட்டும் தான் குரூப் 1க்கு கேட்பாங்க. ஆனா குரூப் 2 2Aக்கு இது எல்லாமே நமக்கு உண்டு. ஸோ ஜிஎஸ், ஆப்டிடியூட் அண்ட் லாங்குவேஜ் பேப்பர் இது மூணுமே நமக்கு குரூப் 2க்கு உண்டு. சரிங்களா? ஃபைன். இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன மேம் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? லெட் மீ டெல் யூ. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நம்மளோட preliminary எக்ஸாம் ஃபார் குரூப் 2 அண்ட் 2A. ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லாங்குவேஜ் உண்டு, ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட். கொஸ்டினோட ஸ்பிளிட் அப் பாருங்க. 100 கொஸ்டின், 75 கொஸ்டின் அண்ட் 25 கொஸ்டின். ஆப்டிடியூட்ல 25, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 75 அண்ட் லாங்குவேஜ் பேப்பர்ல 100. ஸோ மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், அதாவது நம்ம ஷேட் அடிக்கக்கூடிய வகையில தான் கேள்விகள். ஓகேங்களா? ஸோ 300 மார்க்ஸுக்கு எழுதுவோம். ஸோ 3 hours. ஸோ மினிமம் வந்து 90ன்னு சொல்லுவாங்க, ஆனா இது சப்ஜெக்டிவ் டு சேஞ்ச். சரி, இப்ப ஜெனரல் ஸ்டடீஸோட டீகோடிங் பார்க்கலாம். ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னாலே நமக்கு சயின்ஸ், ஜியோகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, history, culture and Indian national movement, Indian polity, Indian economy and development administration, history, culture and socio-political movement in
தமிழ்நாடு. இந்த 6 சப்ஜெக்ட் சேர்ந்ததுதான் நமக்கு என்ன ஜெனரல் ஸ்டடீஸ். புரியுதுங்களா? எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, இந்த 6 சப்ஜெக்ட் சேர்ந்தது தான் நமக்கு ஜிஎஸ். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா when it comes to aptitude, simplification, percentage, HCF, LCM, ratio, proposition, simple interest and compound interest, area and volume, time and work and reasoning. இந்த 7 டாபிக் மட்டும் தான் நமக்கு aptitude. அப்ப aptitudeனா இப்ப CSAT அல்லது கேட் எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க, அந்த அளவுக்கு ஆப்டிடியூட் படிக்கணுமான்னு கேட்டா கிடையாது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கெல்லாம் நீங்க ஆப்டிடியூடுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க வேணாம். இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். இந்த டாபிக்ஸுக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஏன்னா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வெரி லென்த்தி கொஸ்டின் இட் வாஸ். நீங்க ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அப்பியர் ஆனீங்களா சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்டி? வாட் வாஸ் யுவர் ஒப்பீனியன்? ஆப்டிடியூட் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? ஷார்ட்டா இருந்துச்சா? வாஸ் இட் ஷார்ட்? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. எஸ் ஆர் நாட்? நமக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வாட்டி டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. அப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த மாதிரி லென்த்தியான ஆப்டிடியூட் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ண பண்ண, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அதாவது பழகினவனுக்கு எல்லா வித்தையும் ஒண்ணுதான்ட்டு. அப்போ நம்ம அந்த வித்தைகளை பழக 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 கஷ்டமும் நமக்கு டிஃபிகல்ட் கூட ஈஸியா கன்வெர்ட் ஆகும். இதுதானே இந்த மாதிரி எத்தனை சம் நான் போட்டு பார்த்துருக்கோம். 100 சம் நான் போட்டேன். அப்ப 101வது சம் நம்ம போட மாட்டோமா? அப்ப பாயிண்ட் என்னன்னா ஹார்ட் ஒர்க் தேவை இதுக்கு. ஓகே, இப்ப ரெண்டாவது பாருங்க, எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு தோணும். as I said, prelims, mains, interview. இப்ப இந்த இன்டர்வியூன்றது குரூப் 1க்கு மட்டும் தானே தவிர குரூப் 2 2A கிடையாது. சரிங்களா? இப்போ let us go with the preliminary. இப்ப preliminary அப்படின்னு பார்க்கும்போது G1, G2, 2A ஓட வெயிட்டேஜ் அண்ட் கட் ஆஃப் நான் டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இப்ப G1ல பாத்தீங்கன்னா மொத்தம் 175 கொஸ்டின் ஜிஎஸ் அண்ட் 25 கொஸ்டின் ஆப்டிடியூட். ஆனா இதுல பாதி தான் நமக்கு இங்க G2க்கு பாதி தான் ஜிஎஸ் ஆப்டிடியூட், மீதி பாதி ஜெனரல் இங்கிலீஷ் அல்லது ஜெனரல் தமிழ். அண்ட் G2Aக்கும் 2க்கும் மோராலஸ் ஒண்ணுதான், சேம் சிலபஸ் தான், ஒரே எக்ஸாம் தான். ஒரே எக்ஸாம் தான் நம்ம ப்ரிலிமினரியில எழுதுவோம் ஃபார் போத் G2 and 2A. மார்க்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 300 மார்க்ஸ். 1.5 மார்க்ஸ் will be given for each question. இப்ப நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. யூபிஎஸ்சிக்கு மட்டும் தான் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அண்ட் இதுக்கு டைம் எவ்வளவு? மொத்தம் 3 hours டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது மெயின்ஸோட ஏரியாஸ் பார்க்கலாம். வாட் இஸ் மெயின்ஸ்? இப்ப அது ஆப்ஜெக்டிவ்னா இது டிஸ்கிரிப்டிவ். ஓகே, இது டிஸ்கிரிப்டிவ். ஓகே, சோ தியரிட்டிக்கலா எழுதணும். சரி, இப்ப இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க பாருங்க. மொத்தம் நமக்கு 4 பேப்பர். பேப்பர் 1, 2, 3 and 4. உங்களுக்கு புதிய நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் யூனிட்ஸோடவே கொடுத்திருக்கேன் வித் த மார்க்ஸோட. இங்க கவனிங்க, ஜெனரல் தமிழ். ஓகே, சாரி, ஜெனரல் தமிழ். இப்ப ஜெனரல் தமிழ்ன்றது கம்பல்சரி பேப்பர், நீங்க கண்டிப்பா அப்பியர் ஆகும். பேசிக் தமிழ் தான் கேட்பாங்க. இதுல என்ன கேட்பாங்கன்றது நான் அடுத்த பிபிடில வச்சிருக்கேன். இப்ப பேப்பர் 2 பாத்தீங்கன்னா 250 மார்க்ஸுக்கு வைப்பாங்க. இந்த பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 250 மார்க்ஸ் கூட அவங்க ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க பாருங்க, 100, 100 and 50. அப்ப இதுல சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு ஏரியா வீக்கா இருந்தா கூட மத்த 2 ஏரியா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கை ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இப்ப நான் எத்திக்ஸ்ல வீக்குங்க, ஆனா இது 2 ஸ்ட்ராங்குங்க, பரவாயில்ல, தட்டிடலாம். இப்ப பேப்பர் 3ல பாத்தீங்கன்னா பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், சொசைட்டி, இது 3ஓட காம்பினேஷன். அகைன் அங்கேயும் பாருங்க 100, 100 and 50. நான் பாலிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங் மேம், சயின்ஸ் அண்ட் டெக்ல கொஞ்சம் வீக் தான், பரவாயில்ல. சொசைட்டில நல்லா படிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்லயும் இருக்கும். அப்ப இதுலயும் படிச்சிடுறோம், மெயின்ஸுக்கு ஈஸி ஆயிடும். அப்ப இது 3ம் சேர்ந்ததான போது ஏதாவது 2 நம்ம நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு 3வது சப்ஜெக்ட் பாதி ப்ரிப்பேர் பண்ணா கூட நம்ம ஈஸியா இந்த மெயின்ஸ் எக்ஸாம்லயும் கோ த்ரூ பண்ணலாம். ஏன்னா எல்லாமே படிச்சிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப பேப்பர் 4 பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், இந்தியன் எக்கானமி.
இந்த இந்தியன் எக்கானமி பிரிலிம்ஸ்ல நம்ம என்ன படிக்கிறோமோ அதே தான் மெயின்ஸுக்கு. சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எக்கனாமி டெமோ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிரிலிம்ஸுக்கு என்னவோ அதே தான் மெயின்ஸுக்கு. ஜியாகிரபி அவுட் ஆஃப் த புக் ரொம்ப போகவே தேவைப்படாது. நம்ம ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சு தரவு பண்ணினாலே போதும். அண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு நாங்க கொடுக்குற மெட்டீரியல் அண்ட் கிளாஸ் நோட்ஸே போதும். உங்களுக்கு ஒரு ஹார்ட் காப்பியுமே அனுப்புவோம் என்வரான்மெண்ட்டுக்கு. சரிங்களா? என்வரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்குலாம் உங்களுக்கு மெட்டீரியல் உங்க வீட்டு அட்ரஸ்க்கே நாங்க அனுப்புவோம். அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அப்போ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயிட்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? அப்ப நம்ம ஏதாவது 2 காம்பினேஷன்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு பிரிலிமினரில இருந்தே நம்ம அதை பிளான் பண்ணிட்டாலே மெயின்ஸ் ஈஸியா போயிடும். ஆனா பிரிலிமினரிய மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணா முடியாது. இப்போ நம்ம போடுற பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் பேட்ச். மெயின்ஸுக்கும் சேர்த்து உங்களுக்கு ட்ரைனிங், பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். எதனாலன்னா நான் சொன்னேன், இப்ப எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்கன்னா மெயின்ஸுக்கும் பிரிலிம்ஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் தான். அப்போ நம்ம ஒரு அட் ஸ்டெச் நம்ம அந்த சிலபஸ் படிச்சு வச்சாச்சுன்னா பேப்பர் கொடுத்து எழுத சொன்னாலும் நம்ம ரெடியா இருக்கணும், இல்ல ஓஎம்ஆர் கொடுத்து ஷேட் பண்ண சொன்னாலும் ரெடியா இருக்கணும். ஓகே, சரி. இப்ப அடுத்தது ஜிஎஸ், அதாவது G2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ். G2 மெயின்ஸ் எக்ஸாமும் டிஸ்கிரிப்டிவ் தான் 300 மார்க்ஸுக்கு. ஆனா G1 மெயின்ஸுக்கும் G2 மெயின்ஸ்க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்னன்னா, இப்போ இங்க நம்ம தனித்தனியா சில சப்ஜெக்ட் பார்த்தோம், ஆமாவா இல்லையா? 3 சப்ஜெக்டா தனித்தனியா பிரிச்சு எக்ஸாம் வச்சாங்க. ஆனா இங்க அப்படி வைக்க மாட்டோம். அட்ட ஸ்ட்ரெச் மொத்தமா சேர்த்து 300 மார்க்குக்கு கொடுப்போம். இதுதான் G2 மெயின்ஸுக்கும் G1 மெயின்ஸுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். இப்ப நமக்கு என்ன தோணும், மேம் என்ன மேம் எல்லா சப்ஜெக்டையும் எப்படி ஒன்னா படிக்கிறது? ஆனா என்னன்னா நம்ம பிரிலிம்ஸ்க்கு படிச்சதே தான் மெயின்ஸுக்கும். அப்ப நம்ம எப்ப கொடுத்தாலும் எழுதக்கூடிய தன்மையில ரெடி ஆயிடும். நான் புக்கு நேற்று ரிவிஷன் பண்ணல, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுத்து ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் பத்தி எழுத சொன்னா நமக்கு தெரியணும். ஜெனரல் ஓ டயர் வந்தாரு, ஜாலியன் வாலாபாக்ல மீட்டிங் நடந்தது, எதுக்காக நடந்துச்சு, காந்தி அங்க போகல, இத்தனை இன்ஃபர்மேஷனும் கண்ணை மூடிட்டு திங்க் பண்ணாலே எனக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நமக்கு 3 மாசத்துல பண்ணிட முடியுமான்னு கேட்டா பாசிபிளே. ஆனா இப்போ உங்களுக்கு யூ ஆர் லக்கி, யூ ஹாவ் அ வைஸ் டைம் ஆஃப் 1 year. பர்ஃபெக்ட் 12 months கிட்ட டைம் இருக்கு. இந்த 12 monthsல எழுதியும் பார்த்துடுவோம், ஆப்ஜெக்டிவ் டைப்பும் போட்டு பார்த்துடுவோம் போது நமக்கு எப்படி கேட்டாலும் சக்சஸ் தான். எஸ் ஆர் நாட்? இப்ப சொல்லுங்க, நம்ம எழுதி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி நான் டெஸ்ட் வைக்கிறேன், 5 year பிளான், இதான் டெஸ்டோட சிலபஸ். இப்ப நம்ம 3 monthsல படிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயத்த ஒன்னா சேர்த்து 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 டெஸ்ட் வைப்போம். ஆனா இது 1 year நடக்க போகுதுன்றதுனால உங்களுக்கு டெஸ்ட் அப்படி நடக்காது. எக்கனாமிக்ஸே நாங்க டிவைட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி G2 எங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் ஞாபகம் இருக்கா? காலையில 8 மணிக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்து நைட் 8 மணிக்கு டெஸ்ட் வைப்போம். ஒரு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்து ஞாபகம் இருக்குங்களா? சோ அந்த ஷார்ட் ஸ்பேனே நம்ம அப்படி யூட்டிலைஸ் பண்ணும்போது இந்த 12 monthsக்கு எக்கனாமி 5 year பிளான்னா ஓகே, மார்னிங் ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் நடக்கும், ஈவினிங் டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் நடக்கும் அதே டாபிக்ல. அப்ப நீங்க எழுதியும் பார்த்துடுறீங்க, ஓஎம்ஆர்லயும் போட்டு பார்த்துடுறீங்க. அப்ப அங்க தப்பு நடக்குமா? அடுத்து 5 year பிளான் பத்தி கொடுத்தா நீங்க செஞ்சுரி அடிப்பீங்களா இல்லையா? சொல்லுங்க. will you do it or not? இப்ப நீங்க நினைக்கலாம் சிலர், மேம் எல்லா அகாடமிலையும் இப்படிதான் மேம் சொல்றாங்க, அவ்வளோ டெஸ்ட் வைப்போம் இவ்வளோ டெஸ்ட் வைப்போம்ட்டு. ஃபைன், பட் உங்கள யாராவது டார்கெட் G2 படிச்ச ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா எங்க கிட்ட? சொல்லுங்க, எத்தனை டெஸ்ட் நாங்க உங்களுக்கு வச்சோம் அந்த 3 மாசத்துல? சொல்லுங்க மோனிஷா, எத்தனை டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க? Was it 20 or 30? அதிகபட்சம் எல்லா அகாடமிலையும் 30 வைப்பாங்களா? பட் நம்ம எத்தனை டெஸ்ட் எழுதணும் ஞாபகம் இருக்கா மோனிஷா? உங்களுக்கு 30 இல்ல, அதுக்கு மேல. ஏன்னா ஒரு நாளைக்கே நீங்க 2 டெஸ்ட் எழுதுனீங்க, ஷார்ட் டெஸ்ட். அது தவிர்த்து வீக்லி டெஸ்ட். எஸ் ஆர் நாட்? ஓ, வீக்லி 30 டெஸ்ட்ங்களா? ஓகே, ஓகே. யோசிச்சுப்பாங்க, 7 நாளைக்கு 2 டெஸ்ட். அதை தவிர்த்து உங்களுக்கு வீக்கெண்ட்ல சில டெஸ்ட், 2 டெஸ்ட். அப்போ ஒரு வாரத்துக்கே 16 டெஸ்ட் நடத்தினோம் நாங்க. அப்ப யோசிச்சுப்பாங்க, அந்த 16 டெஸ்டோட எஃபர்ட் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல ஃபீல் ஆச்சா இல்லையா? எஸ் ஆர் நாட்?
அப்போ நமக்கு 1 இயர் டைம் இருக்குன்னும் போது 1 இயர் பர்ஃபெக்டா இப்படி காலையில ஆப்ஜெக்டிவ் ஈவினிங் டிஸ்கிரிப்டிவ். அப்ப இதுல நம்ம தப்பு பண்ண சான்ஸ் இருக்குமா? கம்மிதான் இல்லைங்களா? சோ ஈஸியா நீங்க இதை மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இமீடியட்டா நாங்க வேலிடேட் பண்ணி கொடுக்கும் போது அதுல வீக்கா இருந்தீங்கன்னா திரும்ப அடுத்த டெஸ்ட். சோ இதுல உங்களுக்கு பிராக்டிஸ் அதிகமா இருக்கும். இப்போ இங்க பாருங்க G2A மெயின்ஸ். இது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் OMR ஷீட்டுக்கு வரல ஆப்ஜெக்டிவ் டைப் தான் இது. ஆனா கம்ப்யூட்டர் பேஸ்ட். யூனிட் 1, 2, 3, 4, 5 பார்ட் ஏல இருக்கும். பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட். இது 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்படி ரெண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. Are you clear? இதுவுமே 200 கொஸ்டின் தான். இதுல 50 கொஸ்டின் ரீசனிங் மட்டுமே. ஓகே. அண்ட் மிச்சம் இந்த 4 யூனிட். இந்த 4 யூனிட்மே நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சிருப்போம். மாடர்ன் ஹிஸ்டரி நம்ம படிச்சு வச்சிருப்போமா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் படிச்சு வச்சிருப்போமா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆல்ரெடி G1 படிப்போமா? அப்போ சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்க ஒழுங்கா சிலபஸ் படிச்சிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம்க்கு வேணாலும் நீங்க அப்பியர் ஆகலாம். whether it is G1, G2, G2A or G4. ஆனா ப்ரிப்பரேஷன் ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க. So SSLC ஸ்டாண்டர்ட்ல பேப்பர் 1 and degree standard, okay, for general studies. So 3 hours exam, again minimum qualifying 19 வாங்க, இது மாறும் 300 marks. Okay, fine. இப்போ இது வந்து 2A மெயின்ஸுக்கு. 2Aல வந்து நான் சொன்னேன் இல்லையா ரீசனிங் தனியா ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்கன்ட்டு. ஸோ 150 கொஸ்டின் GS, 50 கொஸ்டின் ரீசனிங், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ், 3 hours, 300 marks. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்ஜெக்டிவ் டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. ஆனா ஜெனரல் தமிழ் ரெண்டுத்துக்குமே உண்டு, ரெண்டுத்துக்குமே டிஸ்கிரிப்டிவ் தான். அப்போ இந்த தமிழ் கம்பல்சரி பேப்பர் மட்டும் G1லயும் உண்டு, G2 மெயின்ஸ்லயும் உண்டு, G2A மெயின்ஸ்லயும் உண்டு. இப்ப நீங்க நினைக்கலாம் மேம் நான் தமிழ்ல ரொம்ப வீக் மேம், என்ன மேம் பண்றது? ஒன்னும் பயப்படவே வேண்டாம். தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்றதையும் நான் காமிப்பேன். சரியா? இப்ப இது வரைக்கும் நான் சொன்னதுல உங்கள யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இல்லையா? அடுத்தது போகலாமா? இப்ப இங்க பாருங்க இன்டர்வியூ. சோ குரூப் 1க்கு we have a interview 40 marks. ஆனா குரூப் 2 2Aக்கு இருக்கான்னு கேட்டா there is no interview. முன்னாடி இருந்துச்சு, இப்ப கிடையாது. சரிங்களா? ஃபைன். இப்போ தமிழ்ல என்ன கேட்பாங்கன்னு நீங்க கேட்டீங்களா? இங்க பாருங்க 100 மார்க்ஸ் வைப்பாங்க தமிழ். தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், ரிசர்வ் ரைட்டிங் நம்ம ஸ்கூல்ல படிச்சதுதான், காம்ப்ரிஹென்ஷன், ஹிண்ட் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங் இன் திருக்குறள் அண்ட் லெட்டர் ரைட்டிங், நாலேஜ் இன் தமிழ் லாங்குவேஜ். அவ்வளவுதான். இதுல சப்போஸ் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் பத்தி நாலேஜே இல்ல மேம், பரவாயில்ல மிச்சம் ஆளை வச்சு ஒப்பேத்திடலாம். இது ஜஸ்ட் பாஸ் அவே எக்ஸாம் தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ பாலிட்டி. இப்போ லெட்டஸ் கம் டு மை சப்ஜெக்ட். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுது இல்ல, எப்படி எக்ஸாம் நடத்துவாங்கன்றதெல்லாம் தெளிவா இருக்கா? எஸ். இப்போ லெட்டஸ் கோ டு அவர் சப்ஜெக்ட் பாலிட்டி. பாலிட்டியோட மெயின் சிலபஸ். இப்ப இதுதாங்க மெயின் சிலபஸ். என்ன மேம் சிலபஸே ரொம்ப பெருசா இருக்கா அப்படின்னு தோணும். இதே சிலபஸ் தான் பிலிம்ஸ்க்கும், கொஞ்சம் தான் டிஃபரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் கேட்பான், இதெல்லாம் சேர்ந்தது மெயின்ஸுக்கு. அப்ப பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஹவு டு ப்ரிப்பேர் மை சப்ஜெக்ட். சரி, இப்ப இங்க ஒரு டயக்ராம் கொடுத்திருக்கேன், ஒரு பிக்சர். சரியா? இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? What do you feel about the picture? இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் ஒண்ணுமே தோணலையா? இப்ப இந்த சப்ஜெக்ட படிக்காத வரைக்கும் நமக்கு எதுவுமே தோணாது. இப்போ அஸ்வின்லாம் ஆல்ரெடி நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட், so he is able to answer few things. Exactly. இந்த we the people of India என்ற வார்த்தை preamble அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணுல உண்டு. preambleன்றது தமிழ்ல முகப்புரைன்னு சொல்லுவோம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஜ். இது ஒரு இன்ட்ரோ பேஜ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ கான்ஸ்டிடியூஷனோட இன்ட்ரோ பேஜை நம்ம preambleன்னு சொல்றோம்.
இந்த பிரியாம்பிள்ல தான் we the people of India அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்திய மக்களாகிய நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் ஒரு புக்கை எழுதி அந்த புக்குக்கு எல்லா பவர்ஸையும் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த புக்கை தான் இதை படிச்சு காமிக்கிறார். இதை படிச்சு படிச்சு காமிக்க நமக்கு பேனிக் ஆகுது. ஏன்னா அதுல சில ரைட்ஸையும் சொல்லியிருக்காங்க, நமக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் சொல்லியிருப்பாங்க. நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்றதும் இந்த புக்ல தான் இருக்கு, அண்ட் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றதும் இந்த புக்ல தான் இருக்கு. ஐ யூ கிளியர்? இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மொத்தத்துல நீங்க மோடிஜிய போட்டு வச்சு செஞ்சிருக்கீங்க மேம், அதானே? நான் வரையிலப்பா இந்த டயக்ராம்லாம், உங்களுக்காக இது கிரியேட் பண்ணுது, அவ்வளவுதான். இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எதுவுமே தோணலையா? இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எமர்ஜென்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அவசர நிலை. இந்த அவசர காலத்தின் போது மக்களுக்கு ரைட்ஸ் இருக்குமான்னு கேட்டா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பிரசிடென்ட் நினைத்தால் நம்ம கிட்ட இருந்து வாங்கிடலாமா, சஸ்பெண்ட் பண்ணலாமா. ஆனா அதுலயும் ஆர்டிகிள் 20 and 21ன்றத எப்பவுமே காண்ட் பி சஸ்பெண்டட். அப்ப இந்த டயக்ராம் என்ன சொல்லுது? எமர்ஜென்சி போட்டாங்க, அதனால உனக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் கிடையாது, நான் சொல்ற மாதிரிதான் நீ நடந்துக்கணும்னு மோடிஜி சொல்றான். இந்த மோடிஜியை மாத்த முடியுமான்னு கேட்டா ரிகால் அப்படின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. இந்த ரெக்கால் என்பது என்னன்னா, இது ஒரு வகையான டைரக்ட் டெமோக்ரசி, மக்களாட்சின்னு ஒரு வகை. இதுல ரெக்கால் என்பது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இவங்க ஒழுங்கா வேலை செய்யலனா நம்ம திரும்ப ஓட்டு போட்டு கேன் புஷ் அவுட் ஆஃப் த போஸ்ட், அந்த பதவியில இருந்து அவங்கள விலக்கிடலாம். அதுக்கு பேர் தான் ரெக்கால். இதெல்லாம் பேசிக்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? பேசிக்ஸ். இந்த பேசிக் எந்த அடிப்படையில இருந்து நம்ம எடுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாம்பிள் அப்படின்ற சாப்டர் படிப்போம். இந்த பிரியாம்பிள் இருக்கக்கூடிய விஷயங்களை எலாபரேட் பண்றதுதான் மத்த சாப்டர்ஸ். இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் இப்ப உங்களுக்கு 2 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். ஒன்னு டைரக்ட் டெமோக்ரஸி பத்தி, இன்னொன்னு எமர்ஜென்சி பத்தி. இப்ப இந்த பாயிண்ட உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து எந்த நோட்ஸுமே இல்லாம இந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதுங்கன்னு சொன்னா நீங்க எழுதுவீங்களா இல்லையா? நீங்க ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க என்கிட்ட, ஆனா எழுத முடியுமா முடியாதா? சொல்லுங்க. எழுதலாம் இல்லையா? அதர்ஸ் உண்மையா சொல்லுங்க. இல்ல மேம் எனக்கு ஞாபகம் வரல. அப்போ பாயிண்ட் நம்பர் 1, polity is a very easy subject. And இப்ப உங்கள சிலர் நினைக்கலாம், மேம் எங்களுக்கெல்லாம் நீங்க எடுக்கும்போது இப்படி பொம்மை படம் எல்லாம் போடவே இல்லை அப்படின்ட்டு. அப்கோர்ஸ் ஒவ்வொரு பேட்ச்க்குமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட நம்ம டீகோட் பண்றோம். எப்படி டீகோட் பண்றோம்னா, இந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான சாப்டர் என்ன? பிரியாம்பிள். இதான் முக்கியமான சாப்டர். ஓகே. அடுத்த முக்கியமான சாப்டர் என்ன? இதனுடைய சிறப்பம்சங்கள், சாலியன்ட் ஃபீச்சர். அடுத்த முக்கியமான சாப்டர் என்ன? பார்ட் 1, பகுதி 1. அடுத்தது சிட்டிசன்ஷிப். அடுத்தது நம்மளோட ரைட்ஸ். அடுத்தது டிபிஎஸ்பி, நம்மளோட அரசுக்கான டியூட்டி. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டி. இது ஒரு செட். சரியா? அடுத்த செட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனியன் சொல்லுவோம். அப்ப யூனியனுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பாராளுமன்றம் மற்றும் ஜுடிஷியல், இவங்களை பத்தி படிக்கிறது ஒரு செட். அப்ப அடுத்த செட் நம்ம எப்படி மர்ஜ் பண்ணிருப்போம்னா, ஸ்டேட், மாநிலம். இதுல ஆளுநர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், மாநில சட்டமன்றம்
மற்றும் ஹைகோர்ட். இப்ப இதுக்கு அடுத்த செட்டை நம்ம எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம்னா லோக்கல் கவர்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்கோம். லோக்கல் கவர்மெண்ட். இப்ப இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துன்ற ஒரு வகை, அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ன்றது இன்னொன்று, தட் இஸ் முனிசிபல் கார்பரேஷன். இது ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் படிச்சு முடிச்சோன்னே இப்படி 4 செட்டா பிரிச்சுட்டு கடைசி 5வது செட் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியில தான் நமக்கு சிஏஜி, யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்களை பத்தி இருக்கும். அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லும் போது நமக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தென் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, இதெல்லாம் இருக்கும். இப்படி நம்ம 5ஆ பிரிச்சு இத்தனை மாதத்திற்குள்ள, அதாவது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னை 1.5 months எடுப்போம். அடுத்தது ஒரு 1.5 months. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு 1.5 months. ஏன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கானதை இன்க்ளூட் பண்ணி படிக்கணும். இதுல பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேரும் சேர்க்கப்படும். புரியுதுங்களா? இப்படிதான் நமக்கு இந்த பேட்சை கொண்டு போகும். அண்ட் இப்ப உங்களுக்கு தோணலாம் மேம் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா மேம் நமக்கு டெஸ்ட் நடக்கும்னு தோணும். லெட் மீ டெல் யூ. இப்போ நீங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது நமக்கு வந்து அந்த 12 monthsல நம்ம ஆல்மோஸ்ட் 10 monthsலயே நாங்க சிலபஸ் முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாலிட்டியை நீங்க 4 வாரத்துல ரிவிஷன் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் வீக் நீங்க என்ன படிக்கணும், செகண்ட் வீக் என்ன படிக்கணும், தேர்ட் வீக் என்ன படிக்கணும், ஃபோர்த் வீக் என்ன படிக்கணும்னு நாங்களே இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் பிளானை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அந்த பிளானுக்கு இப்படி எப்படி மிஸ் ஆகக்கூடாது. இது 2 மாசம் போகும். 2 மாசம் இல்ல, அன்டில் த எக்ஸாம். அன்டில் த எக்ஸாம். ஏன்னா நம்ம இந்த 10 months முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு எப்ப எக்ஸாம் நடக்க போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்க பிளானை போட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப பிரிலிமினரி எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 month தான் ஆப்ஜெக்டிவா கொடுப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ரெண்டுமே நடக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்னிங் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் போட்டீங்கன்னா ஈவினிங் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். இப்ப இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி மேம் நடத்துவீங்க? இதுதான் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்லைனோ ஆஃப்லைனோ. நம்ம ஆஃப்லைன்ல டெஸ்ட் எழுதுறதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப டெய்லி 4 PM டெஸ்ட் ஆஃப்லைன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? டெல் மீ. என்ன பண்ணுவீங்க? டெய்லி 4 PM டெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க ஒரு அகாடமில ஜாயின் பண்றீங்க, ஆஃப்லைனுக்கு டெய்லி 4 மணிக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கு, மெயின்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா போவீங்களா இல்லையா? இப்ப பணம் கட்டி நீங்க படிக்கிறீங்க, போவீங்களா மாட்டீங்களா? டெஸ்ட பாத்துக்கலாம்னு விட்டுருவீங்களா? கண்டிப்பா போவீங்கல்ல. அப்போ அதே மாதிரிதான் நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எடுத்துக்கணும். டெய்லி 4 PM நான் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா 4 PM நாங்க லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்குள்ள நீங்க ஜாயின் ஆயிட்டு யூ ஹாவ் டு ஆன் யுவர் கேமராஸ். எங்களோட இன்விஜிலேட்டர் பிரசன்ஸ்ல ஆன்லைன்ல நீங்க இருப்பீங்க, ஆனா யூ பீப்புள் வில் டேக் த டெஸ்ட். எக்ஸாக்ட்லி, ஆல்ரெடி மோனிஷாக்கு அனுபவம் அதான் சொல்றாங்க. சோ இது உங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் டெஸ்டோட ஃபீல கொடுக்கும். நீங்க தமிழ்நாட்டுல எங்கேருந்து வேணாலும் நீங்க படிக்கலாம். மெயின்ஸ் டெஸ்ட் எப்படி நடத்துவீங்க ஆன்லைன் கிளாஸஸ்க்குன்னு நீங்க கேட்கலாம். திஸ் இஸ் த பேட்டர்ன் இன் விச் த டெஸ்ட் வில் ஹேப்பன். புரியுதுங்களா? எஸ் ஆர் நாட்? இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். ரெகுலரா கிளாஸ மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்க பேட்சுக்கு நாங்க எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, ஆஸ் வி ஹாவ் 12 months டைம் இருக்கிறதுனால, இப்போ நாங்க முன்னாடி முடிச்சாலும் இப்போ நாங்க வந்து ஒரு 8 monthsலயே முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பிலிம் சிலபஸையே நாங்க 3 மாசத்துல முடிச்சோம். இப்ப மெயின் சிலபஸும் சேர்த்துனா another 4 month or 5 month ஆகும். 4 monthனே வச்சுப்போம்.
4 மந்த்ல அசால்ட்டா நாங்க முடிச்சிருவோம். சொன்ன மாதிரி 7 மாசத்துல நாங்க முடிச்சிருவோம். ஆனா எங்க இடிக்கும்னா, இந்த சிலபஸ் முடிச்சதுக்கும் உங்க எக்ஸாமுக்கும் இடையே பயங்கரமான கேப் இருக்கும். அதனால உங்களுக்கு நாங்க எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, பிசிஎம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜாலியா படிக்கலாம். இந்த 10 மணி நேரம் கிளாஸ், 8 மணி நேரம் கிளாஸ் இதெல்லாம் நான் போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டேன். யூபிஎஸ்சிக்கே நான் அப்படி டார்ச்சர் பண்ணல. அப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பா அப்படி டார்ச்சர் பண்ண மாட்டோம். எங்களோட பிளான் ஃபார் பிசிஎம் டெய்லி 1 or 2 classes only. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் ரெண்டு கிளாஸ், 3ஆம் நாள் ஒரு கிளாஸ், 4ஆம் நாள் 2 கிளாஸ், இப்படி நாங்க டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கிளாஸஸ் அந்த வீக்ல முடிக்கணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை கிளாஸ் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் எவ்ரி சாட்டர்டே மார்னிங் ஆப்ஜெக்டிவ், ஈவினிங் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் தள்ளி நடக்க ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சு முடிக்கணும். அதுக்காக ஓகேங்களா. ஒரு 1 or 2 months கழிச்சு டிஸ்கிரிப்டிவ் ஆரம்பிச்சிடுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. இதுல ஷார்ட் டெஸ்ட் வேற நடக்கும். இந்த ஷார்ட் டெஸ்ட் எல்லாம் எப்பனா இப்ப வெட்னஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தான் இருக்கா. அப்ப ஈவினிங் 4 PM will be your ஷார்ட் டெஸ்ட். இப்ப சப்போஸ் நீங்க அட்டென்ட் பண்ண முடியல, மேம் நான் அட்டென்ட் பண்ண முடியல மேம் இன்னைக்கு, ஓகே ஃபைன், அட்டென்ட் பண்ண முடியல. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு இன்னொரு டைம் அலோகேட் பண்ணுவோம். அந்த டைம்ல நீங்க டெஸ்ட் எடுத்துக்கணும். 2 டைம் கொடுப்போம். அந்த 2 டைம்ல ஒரு டைம் நீங்க டெஸ்ட் எடுத்துக்கணும். டெஸ்ட் எல்லாரும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கீயை ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ல மேம் நீங்க புக்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில முக்கியமான புக்ஸ் எதெல்லாம் எக்ஸாமுக்கு முக்கியமோ அந்த புக்ஸ் எல்லாம் நாங்களே உங்க அட்ரஸ்க்கு அனுப்புவோம். எங்க அகாடமி சார்பா ஒரு செட் ஆஃப் புக்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவர் ஆகும். So we are going to provide also the book materials. அதாவது நாங்க குரூப் 1 குரூப் 2க்கே சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் ஆன் டைம் அனுப்பினோம். எஸ் ஆர் நாட்? ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். உங்களுக்கு இங்கிலீஷ் மெட்டீரியல் இன்ஸ்டன்ட் அடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்போம். இந்த வாட்டி இன்னும் அட்வான்ஸா நாங்க ப்ரிப்பேர் பண்ண போறதுனால உங்களுக்கு சில புக்ஸே நாங்களே வாங்கி கொடுப்போம். நீங்க எந்த புக்கும் வாங்க வேண்டாம். மேம் நான் அந்த புக் வாங்கணுமா இந்த புக் வாங்கணுமா தேவையில்லை. நான் என்ன புக் வாங்கி உங்களுக்கு அனுப்புறேனோ அந்த புக்ல எந்தெந்த சாப்டர் படிக்கணும்னு சொல்லிடுவோம். இந்த சாப்டர் நம்ம சொல்லி சாப்டர் 1 டெஸ்ட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப அதையுமே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு ரிவைஸ் பண்ண வச்சிருவோம். பிளஸ் மேம் ஸ்கூல் புக் எப்படி மேம் நீங்க கவர் பண்ணுவீங்க? ஸ்கூல் புக்குக்கும் நாங்களே ஒரு செட் அனுப்பி, அதாவது சாஃப்ட் காப்பி, அந்த சாஃப்ட் காப்பில நாங்க ஒரு செட் அனுப்புவோம். அந்த சாஃப்ட் காப்பியை படிச்சுட்டு நாங்க சொல்ற டைம் அதை டெஸ்ட் எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? சோ இப்படி ஸ்கூல் புக், இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் புக்ஸ், அதாவது ஆத்தர் புக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஹாலிஸ்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அதை தாண்டி எதுவும் தேவைப்படாது. இப்ப சோசியல் இஷ்யூக்கெல்லாம் என்ன புக் வாங்குறதுன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு எந்த புக் பெஸ்டா இருக்குன்னு பார்த்து நாங்களே வாங்கி உங்களுக்கு அனுப்பிடுவோம். இப்ப தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நினைக்கலாம் மேம், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் சில ஆத்தரோட புக்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், இல்ல தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். அப்ப தமிழ் கம்பல்சரின்றதுனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த புக் படிக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா தமிழ் பேசிக் ரைட்டிங் நீங்க தப்பிச்சுக்கலாம். சில ஆத்தரோட புக்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கும். அப்ப அவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்றேன். கூகுள் டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணிக்கோ. மேக்சிமம் எங்க அகாடமி மெட்டீரியல் எல்லாமே போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்துடும். ஏதாவது இந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் விச் எவர் இஸ் குட்னு நாங்க ஃபீல் பண்றோமோ அதை நாங்க வாங்கி அனுப்பினா அது பைலிங்குவல் இல்லைன்னா தான் அந்த பிரச்சனை. இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க கவலைப்பட வேணாம். நாங்க தமிழ் மீடியம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்து அவங்களுக்கு அனுப்பிடுவோம். மத்தபடி அகாடமில இருந்து வரக்கூடியது எங்க மெட்டீரியல், அதாவது யுகாஸ் அகாடமில இருந்து வரக்கூடியது பைலிங்குவல்ல தான் இருக்கும். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல கேட்டு வாங்கிக்கலாம், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல கேட்டு வாங்கிக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர் முதற்கொண்டு நாங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கரண்ட் அஃபேரும் அனுப்பிடுவோம். இப்ப கரண்ட் அஃபேரை ஒரு புக்கா கொடுத்து படிக்க சொன்னா உங்களுக்கு பேர்டனா இருக்கும். எஸ் ஆர் நாட்? திடீர்னு ஒரு நாள் புக்கு கொடுத்தாங்க, இவ்வளவு கரண்ட் அஃபேர் படின்றாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு கரண்ட் அஃபேரை நாங்களே ஸ்பிளிட் பண்ணிடுவோம். ஸ்பிளிட் பண்ணி இன்னைக்கு இந்த 5 பேஜை மட்டும் படி அப்படின்னு கொடுத்துருவோம். நாங்க என்ன டைரக்ட் பண்றோமோ இன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஆனா நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணணும்.
புரியுதுங்களா? ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு என்ன கேட்டா, கிளாஸஸ்க்கு ரெகுலரா இருக்கணும். சப்போஸ் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல இன்னைக்கு ஏதோ சூழ்நிலைனா, ரெக்கார்டிங் வாங்கி பாத்துருங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக்சஸ் உண்டு. அதனால மேம் இன்னைக்கு நான் கிளாஸ் வரலன்னா கிளாஸ் போயிடுச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். அதுக்காக டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க கிளாஸ் ஒரு டெடிகேஷன், ஒரு பேட்டர்னும் நம்ம ஃபிக்ஸ் ஆனாதான் நம்ம, அதாவது கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஐம் ஃபிக்ஸ்ட் டு திஸ். இந்த பிளான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இது ஃபிக்ஸ் ஆயிட்டேன். காலையில மேம் கிளாஸ் நடத்தினாங்க. நான் மத்தியானம் உட்காந்து படிச்சேன். ஈவினிங் திடீர்னு மேம் ஸ்பெஷல் கிளாஸ் போடுவாங்க. நான் அதை அட்டென்ட் பண்ணுவேன். இப்படி நீங்க நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. காலைல மேம் இதை கொடுத்து இது ஈவினிங் டெஸ்ட்னு இருக்காங்க, நான் இதை படிக்கிறேன். Are you clear? So as per the instructions நீங்க மூவ் ஆனாலே நீங்க கண்டிப்பா எல்லாமே படிச்சு முடிக்கலாம். அட்லீஸ்ட் 4 hours டெய்லி கிளாஸ் டைம் போக 4 hours டெய்லி படிங்க போதும். உங்களை நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு 10 மணி நேரம் படிங்கன்னு நான் சொல்லல. யூபிஎஸ்சிக்கு சொல்ற அதே தான் உங்களுக்கு. 4 hours ஆஃப் ஸ்டடிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ரிவிஷன். இப்ப நான் இன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்தது இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான் நடந்தது மேம், நான் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப அப்படி நினைச்சோன்னு நீங்க என்ன பண்ணலாம்னா 1 or 2 hours படிச்சிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடத்தினத ரிவிஷன் பண்ணணும். அந்த 4 hours அந்த 4 hours நான் படிக்கதான் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா அப்படி நீங்க ஒரு பிளானோட படிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க அடுத்து மெயின்ஸுக்கெல்லாம் படிக்கும் போது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு 5 hours டெடிகேட்டடா படிக்க முடியும். இதெல்லாம் வந்து இம்மீடியட்டாலாம் நம்மலாம் வந்து ஞானிகள் கிடையாது. இம்மீடியட்டா ஏற்பட கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்சில தான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் டெஸ்ட், நான் படிக்கதான் படிக்கல டெஸ்ட்டுக்கு. மேம் எடுக்க சொன்னாங்க, நான் எடுத்துக்குவேன் டெஸ்ட். ஐ வில் ரைட் த டெஸ்ட். இந்த கான்பிடன்ஸோட, ஏன் 100 கொஸ்டின்ல உங்களுக்கு 40 கொஸ்டின் தான் கரெக்ட்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த 40 கொஸ்டின் கரெக்டா போட்டு இருப்போம்ல, அது நமக்கு கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். Are you clear? And my dear students, before 20th குள்ள ஓகே நீங்க என்ரோல் பண்ணிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபருமே நாங்க ப்ரொவைட் பண்றோம். அண்ட் என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க அகாடமிக் கால் பண்ணி கேட்கும் போது, அதாவது போன பேட்ச், அதாவது G1 G2 பேட்ச் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க, இல்ல என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அன் அகாடமி ஸ்டூடெண்ட் ஆர் அறம் ஸ்டூடெண்ட் ஆர் மனிதநேயம் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி இல்ல வேற எங்கேயாவது என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்னா, இஃப் யூ ஆர் மை ஓல்டு ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு இன்ஃபார்ம் இட். உங்களுக்கு ஸ்பெஷல் ரெஃபரல் கோட் நாங்க ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? சோ அதுலயுமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்கேன். மெயின் திங், ஒரு டெடிகேஷனோட நீங்க படிச்சா மட்டும் போதும். 1 இயர்ன்றது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். வாழ்க்கை அப்படியே போகுது. ஆனா பிரயோஜனமா போகும். இதுக்கப்புறம் நீங்க நிறைய எழுதி பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு எழுதி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு we can reach the success. ஓகேங்களா? அண்ட் நாளைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டெமோ இருக்கு. யூ ஹேவ் ஹிஸ்டரி டெமோ as well as geography demo. ஓகேங்களா? சோ ஹிஸ்டரி டெமோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5 to 6 and geography demo is 6:50. சோ நாளைக்கு ஈவினிங் 2 டெமோ இருக்கு. அண்ட் மோர் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய டீமே ஒரு பயங்கரமான டீம். அந்த டீம் என்ன உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ அதை மட்டுமே படிங்க. மோர் தென் சஃபிஷியன்ட். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். மேம் G2 நினைச்சா கஷ்டமா இருக்கு மேம். எஸ் வனிதா, அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி 2 மாசம் ப்ரிப்பரேஷன் பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி ஹிஸ்டரிக்கு நம்ம என்ன புக் படிச்சிருப்போம்? ஸ்கூல் புக் மட்டும் படிச்சிருப்போமா? ஆனா இனி ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா நமக்கு டேஞ்சரஸ் தான். அதனாலதான் இந்த வாட்டி சில புக்கை நாங்களே வாங்கி உங்களுக்கு அனுப்புவோம். அந்த புக்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கு உங்களுக்கு எப்படி நான் டெஸ்ட் வச்சனோ அதை விட பயங்கரமா நம்ம அந்த புக்குக்கு டெஸ்ட் வைக்கும் போது, இந்த புக்ல இருந்தானே நீ கேட்க போற, கேளு மணிப்போ, வி ஆர் ரெடி, நாங்க ஆல்ரெடி இந்த புக்கு டெஸ்ட் எழுதி ரெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பயங்கரமா கொண்டு போயிடுவோம். அப்ப நமக்கு கண்டிப்பா மிஸ் ஆக சான்ஸ் இல்லைல்ல. இந்த மாதிரி பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், ஏன்னா அவன் ஸ்கூல் புக்கை தாண்டிட்டான்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த குரூப் 2க்கு புக்கு தாண்டி கேட்கறாங்க. அதான் சொல்றேன், குரூப் 2க்கு புக்கை தாண்டி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அதான் சொல்லிட்டேனே. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு புக்ல இருந்து கேட்கும் போது நமக்கு அந்த 4 மாசமே போதுமானதா இருக்கும் ரிவிஷனுக்குலாம். பஞ்சாயத்து கொஸ்டின்லாம் நானே உண்மையாவே
மனசாட்சியே இல்லாம கேட்டிருக்கீங்கடா, உங்க மேல நான் கேஸ் போடுறன்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு. பட் ஒரு விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு டாபிக்கோட டெப்த் அவன் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்ப நம்ம அடுத்த பேட்ச்ல வந்து டோட்டலி வி ஆர் கோயிங் டு ரீடிஃபைன். இப்ப குரூப் 1 விட குரூப் 2 பேட்சே உங்களுக்கு ரீடிஃபைன்டா இருந்திருக்கும். இப்ப இந்த பிசிஎம் பேட்ச் இன்னும் ரீடிஃபைன்டா இருக்கும். அப்ப குடுக்கறது எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா மெமரைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே போதும். ஏன்னா அது எதுவுமே புக்ல இருந்து நாங்க கொடுக்க போறது கிடையாது. புக்லயும் ஒரு விஷயம் பண்ணுவோம். ஏன்னா சொல்ல முடியாது, டக்குன்னு அப்படி போவேன் இப்படி வந்துருவான் புக்குக்குள்ள. அப்படி புக்குக்குள்ள கேட்டாலும் நான் எழுதுவேன், ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டாலும். ஏன்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் வச்சிருவோம். கரண்ட் அஃபேர் கேட்டாலும் நான் அடிப்பேன். தென் நீ அதை தாண்டி எந்தெந்த புக்ஸ் எடுப்பியோ அந்த புக்ஸ் நாங்க படிச்சு ரெடியா இருக்கோம். ஆஸ்க் அப்படின்ற மாதிரி சிலது அந்தந்த ஃபேக்கல்டி அவங்க பேஸ் ஒர்க்கை எஃபெக்டிவா பண்ணி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? சோ அதனால நீங்க வரி பண்ணிக்க வேண்டும். அண்ட் ஹிஸ்டரிக்கெல்லாம் இந்த வாட்டி எக்ஸ்டெண்டட் அவர்ஸே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஹிஸ்டரி வந்து டெப்தா நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓல்டு ஸ்டூடெண்ட்ல நான் தான் சொல்லிட்டேன், அன் அகாடமி ஸ்டூடெண்ட்டும் இன்க்ளூடட் அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் என்னோட பயங்கரமான ஆட்கள் ஆச்சுங்க. எப்படி உங்களை எல்லாம் நான் விடுவேன்? அன் அகாடமி, அறம், எம்என்டி இதுல எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ன்றத சொன்னீங்கன்னா ரெஃபரல் கோட் வில் பி given to you. ஓகே. அண்ட் மோரோவர் இந்த வாட்டி அதாவது லாஸ்ட் 2 பேட்சஸ்க்கு நம்ம மெட்டீரியல்ஸ் அதாவது ஹார்ட் காப்பி அனுப்பல. ஆனா இந்த பேட்ச்க்கு சில முக்கியமான புக்ஸ் எல்லாம் நாங்க கொரியர் பண்ணோம். உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வரும். அண்ட் அதுக்குமே ஒரு பிளான் கொடுத்துருவோம். இதான் பிளான். அப்ப நீங்க அப்படி இப்படி நகரவே முடியாது. ரொம்ப டெடிக்கேட்டடா 4 hours கிளாஸ், 4 hours படிச்சேன், 8 மணி நேரம் உருப்படியா ஏதோ பண்ணேன். இந்த அதாவது ஒரு பயங்கரமான தவத்திலேயே நம்ம இருப்போம் அடுத்த 12 மாசம். அதை தாண்டி டிஎன்பிஎஸ்சி எங்க போயிடுறான்னு பாக்கலாம். அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து போய் அவன் டிஎன்பிஎஸ்சி வாசல்ல போய் உண்ணாவிரதம் வந்துடலாம். ஓகேயா? we will revolt. freedom of expression. நீ இந்த புக்ல இருந்து கேப்பட்டு இதை படிச்சோம் அதை படிச்சோம். ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாங்க. ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் சரி, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா வனிதா, ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ், அடுத்த நாள் 2 கிளாஸ். இப்ப நீங்க ஒர்க் முடிச்சிட்டு வந்து நைட்டு நீங்க உட்கார்ந்து அதை பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 மணி நேரம் கிளாஸ் வீடியோ, அதாவது 4 hours கூட இல்ல, 2 கிளாஸ்ன்றது 1.5 hours 1.5 hours தான். அப்ப 3 hours தான் உங்களுக்கு கிளாஸே. ஒரு 3 hours கிளாஸை நீங்க ஒரு நாளைக்கு ஒர்க் முடிச்சிட்டு வந்து பார்க்க முடியாதா? இப்ப இந்த 3 hours நடந்த கிளாஸ நீங்க ஏர்லி மார்னிங் ஒரு 4 or 5 o'clock எழுந்து உட்கார்ந்து கொஞ்சம் படிச்சீங்கன்னா போதுமே. சண்டே உங்களுக்கு யாருக்குமே நான் எதுவுமே வைக்க போறது இல்லை. சண்டே ஃப்ரீ, என்ஜாய் யோர் டே. சண்டே இஸ் யோர் ஃபேமிலி டைம். ஸோ சாட்டர்டே நமக்கு டெஸ்ட் முடிஞ்சிடும். சில ஃபேக்கல்டிஸ் யாராவது சண்டே ரெக்வஸ்ட் பண்ணாதான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் சில எல்லாம் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், குரூப் 2. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களோட மெயின்ஸ் பேப்பரை இவாலுவேட் பண்ணக்கூடிய டீம் நான் சீக்கிரமே இன்ட்ரடியூஸ் பண்றேன். அந்த டீம்ல குரூப் 1, குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் ஆர் கோயிங் டு வேல்யூவேட் யுவர் மெயின்ஸ் பேப்பர். இட்ஸ் நாட் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வி த ஃபேக்கல்டிஸ். நாங்க இல்ல, ஆல்ரெடி குரூப் 2ல சப் ரெஜிஸ்ட்ரார் கேடர்ல இருக்கிறவங்க, முனிசிபல் கமிஷனர் ரோல்ல இருக்கிறவங்க, விஏஓ போஸ்டிங் வாங்கினவங்க, இந்த மாதிரி சில ஆட்களை நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். விஏஓ இஸ் நாட் குரூப் 1 and 2, பட் ஸ்டில் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய சில ஆட்கள் who are very close to me, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர், இந்த மாதிரி ஆட்கள் தான் உங்க மெயின்ஸ் பேப்பரையே வேல்யூவேட் பண்ண போறாங்க. அப்ப தே நோஸ் இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, அதை தாண்டி நம்ம மிஸ் ஆயிடுவோமா என்ன? எஸ். இப்ப உங்களுக்கு இந்த பேட்ச் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு இதுல எந்த டேமேஜஸும் இருக்காது. ரிகார்டிங் ஆப்டிடியூட் மேம், ஐ எம் நாட் தட் குட் இன் மேக்ஸ். நோ ப்ராப்ளம், கையில் வழி பார்த்துக்கலாம். நான் ஆப்டிடியூட்க்குலாம் இந்த வாட்டி வந்து தனியாவே ஒரு ப்ராக்டிஸ் செட்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கும். அதாவது டெய்லி ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி. அப்ப டெய்லி ஒர்க் ஷீட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒரு 10 சம்மாவது நாங்க கொடுப்போம். அதை ஒண்டி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் வேல்யூ. ஃபர்ஸ்ட் டே தப்பாகும், செகண்ட் டே தப்பாகும். ஆனா டெய்லி நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும்? பழக பழக பாலும் புளிக்கும்ன்ற மாதிரி, இதான மேம் நான் போடுறேன் வா அப்படின்னு நீங்க பழகிடுவீங்க, எவ்வளவு கஷ்டமான சம்மா இருந்தாலும். ஓகேங்களா? சோ டோன்ட் வரி அபவுட் இட். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? வித் ரிகார்ட் டு ஃபீ ஸ்ட்ரக்சர் உங்கள மைண்ட்ல இருக்கலாம்.
மேம் பிசிஎம்ன்றீங்களே, ரொம்ப பெரிய வேல்யூ கேட்பீங்களா? கண்டிப்பா இல்ல. நம்மளோட யூபிஎஸ்சி பிரிலிமினரி கோர்ஸோட வேல்யூவே உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு பிசிஎம்க்கு கண்டிப்பா மத்த அகாடமி மாதிரி நான் சார்ஜ் பண்ண மாட்டேன். ஸோ பயப்படாம நீங்க அண்ட் மிஸ் பண்ணாம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு உட்காந்து படிங்க. சொல்ற மாதிரி புக்ஸ்ல ஏதாவது டெஸ்ட் நாங்க சொன்னோமா அந்த டைம் டேபிள கீப் பண்ணுங்க. அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும். ஓகே. சோ இப்போ நமக்கு கரெக்டா 7:15க்கு டெய்லி நடக்கக்கூடிய, அதாவது 6 PM நடக்கக்கூடிய ரேபிட் ஃபயர் டெமோனால 7 PMக்கு புஷ் ஆயிருக்கு. என்னோட கிளாஸ் பத்தி இது வரைக்கும் பார்த்தது இல்லை மேம் அப்படின்னா நீங்க 7:15க்கு அந்த ரேபிட் ஃபயர் பாங்க. ஆப்டிடியூட் இந்த வாட்டி டெய்லியே டெஸ்ட், ஐ மீன் பிராக்டிஸ் செட். சண்முக பிரியா, பிராக்டிஸ் செட்ஸ் வில் பி கிவன். எனக்கு என்னன்னா, நான் டெய்லி கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்கப்பா. டெய்லி மேக்ஸ் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆயிடும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அகெயின் த டீம் வில் டிஸ்கஸ் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்றேன். ஆப்டிடியூடுக்கு ஃப்ரீக்வெண்டான ப்ராக்டிசஸ், இதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ் போது கிராமருக்கு நிறைய ப்ராக்டிசஸ், தமிழ் கிராமர், இங்கிலீஷ் கிராமர். அண்ட் ஆனா அதெல்லாம் வந்து நம்ம பிலிம்ஸ்க்கு ஒரு 2-3 months முன்னாடி ஃப்ரீக்வெண்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வேணாம். ஆப்டிடியூடுன்றது மெயின்ஸ்லயும் இருக்கிறதுனால நமக்கு அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ராக்டிஸ் கொடுக்கும். மெயின் திங் உங்களுக்கு அந்த ஷார்ட் டெஸ்ட் நிறைய இருக்கும். இந்த ஷார்ட் டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க வைக்க மாட்டாங்க, ஆனா நம்ம வச்சிருக்கோம். அதுக்கு நீங்களே தான் எவிடன்ஸ். சொன்ன மாதிரி நம்ம எத்தனை ஷார்ட் டெஸ்ட் வச்சோன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஷார்ட் டெஸ்ட் ஃப்ரீக்வெண்டா விடாம நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் உண்டு. புரியுதுங்களா? இந்த வாட்டி எத்திக்ஸ், என்விரான்மெண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கவர் பண்றோம். இந்த பிசிஎம் பேட்ச்ல எதுவுமே விடல. ஓகே. சயின்ஸ் மட்டும் ஸ்மார்ட் அப்ரோச், அதாவது சயின்ஸ் வந்து நமக்கு மினிமல் ஏரியா. சயின்ஸ் அண்ட் டெக்கு மெட்டீரியல் ஒன்று கொடுப்பா, அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி சில ஓவர் வியூ மட்டும் கொடுத்துட்டு டெஸ்ட். ஏன்னா சயின்ஸுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னு மீனும். ஆப்டிடியூட் டெய்லி ப்ராக்டிஸ், ஆல்மோஸ்ட் டெய்லி தான் பிளான் பண்ணிருக்கு. டெய்லி ப்ராக்டிஸ், தென் எத்திக்ஸ், என்விரான்மெண்ட், சொசைட்டி, இது தனியா கிளாஸ் நடக்கும். சோஷியல் இஷ்யூஸ், இதுக்கும் கிளாஸ் உண்டு. ஸோ மெயின்ஸோட எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். சரிங்களா? எனிதிங் எல்ஸ்? ஷோர் நாட்? உங்க கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேனா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் ரெஃபர் பண்ணி வந்தீங்கனாலும் அதையும் சொல்லுங்க. ஓகே. ஃபைன். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு ஈவினிங் மிஸ் பண்ணாம அப்துல் சரோட டெமோ பாருங்க. யூ வில் ஷோர்லி லைக் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியே பிடிக்காத ஆளுக்கு கூட ஹிஸ்டரி பிடிச்சிடும். ஓகே. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. பை.